பிரித்தானியாவின் தட்ஃபோர்ட் பகுதியில் தஞ்சம் கோருவோர் தங்கியிருப்பதாக கூறப்படும் வீடுகளை இலக்கு வைத்து வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. புதன்கிழமை இரவு 9:30 மணியளவில் குடியிருப்பு பகுதி ஒன்றில் திரண்ட 30 முதல் 50 பேர் கொண்ட வன்முறை கும்பல் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைய முயன்றதுடன் உள்ளே இருந்த சிலரை பலவந்தமாக வெளியே இழுத்து தள்ளி சொத்துக்களையும் சேதப்படுத்தியுள்ளது. தஞ்சம் கோருவோர் குறித்த வதந்திகளை தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. வீடுகளின் ஜன்னல்கள், வேலிகள் மற்றும் தபால் பெட்டிகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அருகில் இருந்த மற்றொரு வீட்டிற்குள் புகுந்த சிறிய குழு ஒன்று அங்கிருந்தவரை வீட்டை விட்டு விரட்டியடித்து அவரது கைத்தொலைபேசியையும் திருடி சென்றுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அச்சுறுத்தல் மற்றும் ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 60 வயதுடைய நபர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட தென்மேற்கு நோர்போக் பாராளுமன்ற உறுப்பினர் டெரி ஜெர்மி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது மிகவும் பயங்கரமான ஒரு அனுபவமாகும். குடியேற்றம் குறித்த எமது தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வன்முறை கும்பலின் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஆரம்பத்தில் போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் இடம்பெற்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டம் அமைதியாக நடைபெற்ற போதிலும் பின்னர் அது வன்முறையாக மாறியுள்ளது. தற்போது அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.